வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். வணிகத்துல ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து எல்லாருமே பெனிஃபிட் பண்ணும். பட் மார்க்கெட் ஷேர் கெயின் வந்து சில நிறுவனங்கள் தான் கேப்சர் பண்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி 10% வளருதுன்னு வச்சுக்கலாம். கம்பெனி 20-25% வளருது. அதாவது கம்பெனி வந்து அலாங் வித் த மார்க்கெட் வளரல, பட் புது காம்படிட்டர்ஸையும் கேப்சர் பண்ணி வளருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ லாங் டேர்மில் வெல்த் கிரியேஷன் வந்து எந்த நிறுவனங்கள்லாம் டிமாண்டுக்கு வெயிட் பண்ணாமல் அவங்களோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்க கேட்டகரிக்குள்ளே அவங்க தான் வந்து வளர்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி 5 நிறுவனங்களை பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து மார்க்கெட் ஷேர் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்ஸில் கெயின் பண்ணிருக்காங்க. பட் இது ஜஸ்ட் ஹெட்லைன் லீடர்ஷிப் கிடையாது. நம்ம மார்க்கெட் சைஸ் என்ன, க்ரோத் எதனால வந்திருக்கு, மார்ஜின், கேஷ் ஃப்ளோ, எக்ஸ்பான்ஷன் பிளான், ரிஸ்க், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் ப்ராஃபிட்டபிளாக சஸ்டைனபிளாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல் நிறுவனம் ஏபிஎல், அதாவது அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட். ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனம் வந்து எக்ஸாக்டா என்ன கெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏபிஎல் அப்போலோ லிமிடெட் இந்தியா வந்து 65% ஹெச்ஆர் காயில் பேஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டியூப் மார்க்கெட்டை கெயின் பண்ணிருக்காங்க. கம்பேரிசன் பார்த்தோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயருக்கு சிங்கிள் டிஜிட் தான் ஷேர் இருக்கு, 9% தான். மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க, இது வந்து என்டையர் ஸ்டீல் மார்க்கெட் பத்தி கிடையாது. இது வெறும் ஒரு ஸ்பெசிபிக் செக்மெண்ட் ஸ்டீல் மார்க்கெட்ல ஹெச்ஆர் காயில் பேஸ் ஸ்ட்ரக்சரல் டியூப் அதை பத்தி மட்டும்தான். கரண்டா இதுல வந்து 3% வந்து டோட்டல் ஸ்டீல் கன்சம்ஷனா இருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செக்மெண்ட் வந்து 5 மில்லியன் டன்ஸா FY26ல வளர வாய்ப்பு இருக்கு. 13.3 மில்லியனா FY31லயும், அதாவது 21% CAGRங்கிறாங்க. பிசினஸ் மாடல் சிம்பிள். கம்பெனி வந்து ஸ்டீல் காயில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டியூபாக பிராண்டடாக கன்வெர்ட் பண்ணி ஹவுசிங், கமர்ஷியல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்களோட பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் மூலமாக விற்கிறது தான். இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, டெவலப் மார்க்கெட்ஸில் வந்து 9-10% தான் இருக்குது. இந்தியா கரண்ட்டாக 6% தான் இருக்குது. ஸோ அதனால இன்னும் வந்து பெனிட்ரேஷனுக்கு ரூம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஃபினான்ஷியல்ஸ் நிறுவனத்தோடது பார்த்தோம்னா, கடந்த 5 வருடமாக நிறுவனத்துடைய விற்பனை வளர்ச்சி வந்து 22%, லாப CAGR வந்து 27% இருக்கு. பட் சில கன்சர்ன்ஸ் இருக்கு. மார்ஜின்ஸ் வந்து லார்ஜாக ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. கடந்த சில வருடங்களாக நம்ம பார்த்தோன்னா டிக்ளைன் ஸ்டீல் ப்ரைஸஸ்லையும் இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வால்யூம் லெட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அண்ட் மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணணும் அந்த இன்ஃபார்மல் செக்டரில் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி சம் மார்ஜின் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஹையர் வால்யூம்ஸ்க்காக அப்படிங்கிறது தான் சிம்பிளாக சொல்லணும்னா. Q4லையும் ஆப்ரேட்டிங் அதுக்கப்புறம் நெட் மார்ஜின்ஸ் வந்து மாடஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் காமிச்சிருக்கு. பட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாக இருக்குது. அண்ட் CFO டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 133% வந்து அப்ராக்சிமேட்டாக ரீச் ஆயிருக்கு. பிகஸ்ட் ரீசன் என்னன்னா, கம்பெனியுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் மாடல் தான். கோவிட்க்கு அப்புறம் ஏபிஎல் அப்போலோ வந்து லார்ஜாக வந்து இண்டஸ்ட்ரியோட ட்ரெடிஷ்னல் கிரெடிட் சைக்கிளில் கேஷ் அண்ட் கேரி அப்ரோச்சாக மாற்றிருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக வந்து கேஷ் கலெக்ஷன் வந்து ஆக்சிலரேட் ஆயிருக்கு சேல்ஸ் க்ரோத் கூட சேர்ந்து. டெட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து கடந்த 2 வருடமாக ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு 13.5x நம்ம பார்த்தோன்னா. இன்னும் கொஞ்சம் ஹெடாக பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட் வந்து 15-20% வால்யூம் க்ரோத்தும், 25-20% எபிட்டா க்ரோத்தும், 25-30% ப்ராஃபிட் க்ரோத்தும் FY27ல சொல்லியிருக்காங்க. பட் ரிஸ்க் இருக்கு. ஏபிஎல் அப்போலோட பிஸ்னஸ் வந்து HRC ஸ்டீல் ப்ரைஸ் டிபெண்ட் தான். ஸோ டைம் லேக் இருந்தது இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டை வந்து கஸ்டமர் கிட்ட கொடுக்கறதுக்குன்னா ஷார்ப் கரெக்ஷன் இருக்கும் ஸ்டீல் ப்ரைஸஸில். ஸோ இன்வென்ட்ரி லாஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து Q2 FY25ல பார்க்கலாம். ஸ்டீல் ப்ரைஸஸ் வந்து 7,500 per ton விழுந்தது. கம்பெனி வந்து இன்வென்ட்ரி லாஸ் 1981 per ton வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எபிட்டா 1,821 rupees டிக்ளைன் ஆச்சு. இரண்டாவது நிறுவனம் டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் லிமிடெட். டாக்டர் அகர்வால் ஒரு ஆர்கனைஸ்ட் ஐ கேர் செயினாக இருக்காங்க. கேட்ராக்ட் சர்ஜரி, ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, கன்சல்டேஷன், ஆப்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த நிறுவனத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கம்பெனி வந்து என்டையர் ஐ கேர் மார்க்கெட் டாமினேட் பண்ணல. பட் ஆர்கனைஸ்ட் ஐ கேர் செக்மெண்ட்ல அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 27% இருக்கு. இந்தியாவுடைய ஓவரால் ஐ கேர் மார்க்கெட் வந்து 48,500 crores இருக்கு FY26ல. அண்ட் இது 12-14%, 76,000 to 82,000 crores FY30ல வளரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக மார்க்கெட் சைஸ் வந்து 1.5 times லார்ஜர் தென் கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் யூட்டிலைசேஷனாக இருக்கு. ஐகேர் சேவைகள் ஸ்பேஸில் வந்து ஃபாஸ்ட் க்ரோத் செக்மெண்ட்ஸ் வந்து வித்தின் ஹெல்த் கேர் நம்ம பார்க்கலாம்.
இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல் பார்த்தோம்னா டாக்டர் அகர்வால் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக லார்ஜராக இருக்காங்க. அவங்க அடுத்த காம்படிட்டர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மேஜர் போர்ஷன் இவங்களோட வருவாய் வந்து சர்ஜரியிலேருந்து தான் வருது. ரிமைனிங் போர்ஷன் தான் வந்து இந்த ஆப்டிக்கல் ப்ராடக்ட், கான்டாக்ட் லென்ஸ் விற்கிறது, ஃபார்மசிட்டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐ கேர் சேவைகள் பண்ணுறதுலேருந்து வருது. கடந்த 5 வருடமாக கம்பெனியோடைய விற்பனை வளர்ச்சி 35%, ப்ராஃபிட் ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் வந்து 34% இருக்கு. மேஜர் மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் இல்லை. ரீசன் என்னன்னா அவங்க நெட்வொர்க்கை அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்றதுனால தான். கடந்த 4 வருடமா டாக்டர் அகர்வால்ஸ் வந்து 148 புது சென்டர் ஆட் பண்ணிருப்பாங்க. அண்ட் FY26ல நியர்லி 1 நியூ ஃபெசிலிட்டி எவ்ரி வீக் ஓப்பன் பண்ணிருக்காங்க. புது சென்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு, டைம் ஆகும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி மெச்சூர் கிளினிக்ஸ் வந்து ஆஃப்செட் பண்ணும் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். சிமிலர் ட்ரெண்ட் Q4 FY26ல நம்ம பார்க்கலாம். ரெவென்யூ வந்து 23% வளர்ந்தது, பட் மார்ஜின் ஸ்டேபிளாக தான் இருந்தது. மேனேஜ்மெண்ட் வந்து லுக்கிங் அஹெட் என்ன சொல்றாங்கன்னா ரெவென்யூ growth ஓவர் 20% மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க. அண்ட் பிரைமரி டிரைவர் வந்து நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது தான். FY27ல கம்பெனி வந்து 380 to 400 crores கெபெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதனால 60 நியூ சென்டர்ஸ் ஆட் பண்றதுக்காக. இதனால நெட்வொர்க் சைஸ் வந்து 20% எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்றதுனால ரிட்டர்ன் ரேஷியோஸான ROE அதுக்கப்புறம் ROCE வந்து கடந்த சில வருடங்களா டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நம்ம க்ளோஸா மேனேஜ்மெண்ட் வந்து ரெம்யூனரேஷன் பத்தி மானிட்டர் பண்ணும். FY25ல கம்பெனி வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஷெட்யூல் 5 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் ரெம்யூனரேஷன் வந்து பிரிஸ்கிரைப் லிமிட்ஸ்க்கோ அபோவா எடுத்துக்கிறதுக்கு. ஸ்டாச்சுவேட்டரி ப்ராஃபிட்ஸ் வந்து இன்அடிக்வேட்டா இருந்தாலும் இதை எடுத்தாங்க. அதனால இந்த பீரியட் ஆஃப் இன்அடிக்வேட் மார்ஜின்ஸ்லயும் எக்ஸஸ் ரெம்யூனரேஷன் பே அவுட் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். கார்பரேட் கவர்மெண்ட் சைட்லயும் அதுக்கப்புறம் கேஷ் அலோகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லயும். நம்ம அடுத்து பார்க்க போற நிறுவனத்தின் பெயர் PB Fintech. இதுதான் வந்து வெல் நோன் பிராண்டான பாலிசி பசார் அதுக்கப்புறம் பைசா பசாரோட பேரண்ட் நிறுவனம்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் ஷேர் கெயின்ஸ் என்னன்னு டீகோட் பண்ணலாம். PB Fintech வந்து நம்ம ஓவரால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டை வந்து பார்த்தோன்னா போதும். இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், வாங்குற வண்டிக்கு எடுக்கிற இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. PB Fintechனுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்டையர் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் கிடையாது, பட் சில ஹை க்ரோத் செக்மெண்ட்ஸில் தான் அவங்க பர்டிகுலராக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் ரீட்டைல் ஹெல்த் இன்சூரன்ஸில் கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் 4.5% இருந்தது FY22ல. இது 18 to 20% FY26ல ஜாஸ்தியாக இருக்கு. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா PB ஹை மார்க்கெட் ஷேர் வந்து என்டையர் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் இல்லை, கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது சில கேட்டகரிஸில். அதாவது டேம் ஃபார் ஃப்ரெஷ் ரீட்டைல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 13,500 to 14,000 இருக்குது, க்ரோர்ஸாக இருக்குது FY26ல. ஃப்ரெஷ் டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து 27% இந்தியா மார்க்கெட்டை இவங்க தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. பிரைவேட் கார் இன்சூரன்ஸில் மார்க்கெட் ஷேர் வந்து 6.6லேருந்து 8.6% ஆயிருக்கு FY26ல. மோட்டர் இன்சூரன்ஸில் 14%, டூ வீலர் செக்மெண்ட்டில் 5.6லேருந்து 7.9% ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் FY27 எஸ்டிமேட் வந்து 11.8% இருக்குது. இந்தியாவுடைய ஓவரால் இன்சூரன்ஸ் மார்க்கெட் வந்து லார்ஜ் அண்ட் அண்டர் பெனிட்ரேட்டடாக இருக்குது. லேட்டஸ்ட் FY25 டேட்டா படி இந்தியாவுடைய இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வந்து 3.7% தான், குளோபல் வந்து 7.3% இருக்குது. PB Fintechனுடைய கதை வந்து ஜஸ்ட் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணுறது கிடையாது, பட் ஆர்கனைஸ் பண்ணுறதும் அண்டர் பெனிட்ரேட்டட் கேட்டகரிஸ்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் இவங்களோட பிளான். சரி, இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். PB Fintech வந்து டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சிம்பிள் எடுத்துக்காட்டு, நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் இல்லை பர்சனல் லோன் எடுக்கணும்னா 10 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் கிட்ட போகிறக்கு பதிலாக ஒரு பிளானை வந்து நீங்கள் பாலிசி பசார் இல்லை பைசா பசாரில் போட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை எடுத்துக்கலாம். கஸ்டமர் வந்து ஒரு பாலிசி இல்லை லோன் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக எடுக்கிறாங்கன்னா PB Fintechக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ரெவென்யூ மிக்ஸ் பார்த்தோன்னா பாலிசி பசார் வந்து லார்ஜஸ்ட் ஷேராக இருக்காங்க, 90% இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பைசா பசார் அதுக்கப்புறம் மீதி வணிகங்களில் 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. கம்பெனி வந்து அதனுடைய இந்தியா மாடலை UAEல வந்து ரெப்ளிகேட் பண்ணுறாங்க policybazaar.ae மூலமாக. அடிஷ்னலாக கார்பரேட் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் பாலிசி பசார் ஃபார் பிஸ்னஸ் ஆஃபர்ஸ், குரூப் ஹெல்த், அதுக்கப்புறம் மரைன், சைபர் லைபிலிட்டி, எம்ப்ளாயி பெனிஃபிட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நிறுவனத்துக்கு SMEக்கெலாம் வித்துட்ருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து 4.8x வளர்ந்துருக்கு கடந்த 5 வருடமாக. கம்பெனி வந்து லாஸ் ஆஃப் 833 crores ப்ராஃபிட் ஆஃப் 670 crores FY26ல வளர்ந்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெகட்டிவ் டெரிட்டரியிலேருந்து 7% FY26ல வளர்ந்துருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து FY24 அண்ட் FY25ல வந்து மெயினாக அதர் இன்கம் ஜென்ரேட்டட் ஃப்ரம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. நிறுவனத்துடைய கோர் வணிகம் வந்து இன்னுமே லாஸ் மேக்கிங்காக தான் இருக்குது இந்த பீரியடில். கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து அதர் இன்கம்ல ரிலை பண்ணாமல் போட்டாங்க.
அதாவது டர்ன் அரௌண்ட் சிக்னிஃபிகண்டா மீனிங்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறக்காக. growth அவுட்லுக் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் வந்து 30% growth வந்து கைட் பண்றாங்க அண்ட் ஹிஸ்டாரிக்கலா அந்த கைடன்ஸையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கம்பெனி வந்து இன் ட்ராக்ல தான் இருக்காங்க. 1000 crore PAT FY27ல டெலிவர் பண்ண. இதோட PAT வந்து 670 crores இருந்தது FY26ல. ரிஸ்க் சைடில் பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் கமிஷன் வந்து கீ ஃபேக்டராக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கமிஷன் கேப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு ஃபியூச்சர்லனா ரேட்ஸ் வந்து ப்ரெஷரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த கான்கிரீட் அனௌன்ஸ்மெண்ட்டும் ரெகுலேட்டர் இன்னும் சொல்லலை. பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க்காக முதலீட்டாளரான நம்ம பார்த்துட்டே இருக்கணும். நம்ம நான்காவதாக பார்க்க போகிற நிறுவனம் ஆர்ஆர் கேபிள் லிமிடெட். ஆர்ஆர் கேபிள் வந்து பிராண்டட் வயரும் கேபிளும் செய்கிற நிறுவனமாக இருக்காங்க. வீடுக்கு, கமர்ஷியல் பில்டிங்க்கு, ஃபேக்ட்ரிக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்க்கு எல்லாத்துக்கும் வந்து கேபிள் வந்து தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய வயர் அண்ட் கேபிள் மார்க்கெட் வந்து 84,500 crores FY24ல 1.2 lakh crores FY27ல வளர வாய்ப்பு இருக்கு. growth ரேட் வந்து 13% இருக்கு. கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 7.8ல 9% கடந்த 2 வருடமா. அதே சமயத்துல ஃபார்மலைசேஷன் ட்ரெண்டும் வந்து பிராண்டட் பிளேஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கு அண்ட் இது கண்டினியூ ஆகும். பிசினஸ் வந்து 2 செக்மெண்டா இருக்கு, வயர் அண்ட் கேபிள்ஸ், அதுக்கப்புறம் FMEG அதாவது ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ். இது வந்து ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கஸ்டமருக்கு இவங்க ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கு. கம்பெனி 29% சேல்ஸ் ஏஜாரும் 31% லாபத்தோட ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமும் கடந்த 5 வருடத்தில் கொடுத்துருக்காங்க. பட் கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் க்ரோத் இருந்தும் மேஜர் எக்ஸ்பான்ஷன் இல்லை மார்ஜின்ஸில். ரீசன் என்னன்னா ரா மெட்டீரியல் வாலட்டிலிட்டி, அதுக்கப்புறம் FMEG செக்மெண்ட்னால தான். காப்பர், அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டோட ப்ரைஸுமே ஷார்ப்பாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்திருக்கு அண்ட் ஆஃபன் வந்து இந்த ப்ரைஸை ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு வந்து தள்ளுறதுக்கு லேக் வந்து இருந்திருக்கு. அதே சமயத்தில் FMEG வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ராக் பண்ணியிருக்கு. லாஸஸ் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் Q4ல ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் வந்து 33%, 30% வளர்ந்துருக்கு. பட் மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஹையர் டிப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை லிமிட் பண்ணியிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் சைடும் வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் நம்ம பார்க்கணும். இன்வென்ட்ரி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. லார்ஜாக வந்து 20 to 30% காப்பர் அண்ட் அலுமினியம் ப்ரைஸோட லெவல்ஸ்னால தான். அதே சமயத்தில் பேயபிள்ஸ் வந்து ஒரு எலிவேட்டட் லெவலில் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்காக நம்ம மானிட்டரி பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம கோயிங் ஃபார்வர்ட். நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா கம்பெனி வந்து ஆம்பிஷியஸ் டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் RR ரைஸ் கீழே மேனேஜ்மெண்ட் வந்து 18% வால்யூமும் வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்லையும் 25% ரெவென்யூ CAGR வந்து FMEG செக்மெண்ட்லேயே FY28ல பார்க்குறாங்க. இது மூலமாக கம்பெனி எபிட்டாவை 2.5x ஜாஸ்தி பண்ணலான்ட்டு. இந்த growth சப்போர்ட் பண்ணுறதுக்கு கம்பெனி 1,200 crores கேபெக்ஸ் வந்து மெஜாரிட்டி ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க கேபிள் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனில். மேனேஜ்மெண்ட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்னால மட்டுமே 4,500 crores அடிஷ்னலாக ஆனுவல் ரெவென்யூ வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. டோட்டல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 1.7x அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பட் சில ரிஸ்க்கும் இருக்கு. கோர் வயர் அண்ட் கேபிள் பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் FMEG வந்து லாஸ் மேக்கிங்காக தான் இருக்குது. வீக் க்ரோத் அண்ட் நெகட்டிவ் மார்ஜின்ஸ்னால மேனேஜ்மெண்ட் வந்து பிரேக் ஈவன் வந்து புஷ் டவுன் பண்ணிக்காங்க. FY26 to FY27ல தான் நடக்கும்ட்டு. ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக மேனேஜ்மெண்ட்டோட க்ரோத் என்னன்னு மானிட்டர் பண்ணணும் அண்ட் மார்ஜின் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கணும். எஸ்பெஷலாக மார்ஜின்ஸ் வந்து லார்ஜாக வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது சில வருடங்களா, அதனால தான். சரி, இப்போ 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்து ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட். ஜீனஸ் பவர் வந்து ஒரு ஸ்மார்ட் மீட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனமாக இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியை ஹவுஸ் ஹோல்ட் கொடுக்கறது இல்லை, பட் ஸ்மார்ட் மீட்டர் இருக்குல்ல, அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அதில் வந்து மீட்டரிங் சொல்யூஷன்ஸ் டு டிஸ்காம்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்பேஸில் இந்த நிறுவனத்துடைய அவார்டட் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 16 to 17% FY24ல இருந்தது. இப்போ 23 to 24% ஆயிருக்கு. சிம்பிள் எக்ஸாம்பிளோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு ஸ்டேட் டிஸ்காம் வந்து 1 million ஓல்டு எலக்ட்ரிசிட்டி மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். மேனுவல் ரீடிங் ஸ்லோ, பில்லிங் டிஸ்பியூட்ஸ் எப்போவுமே நடக்கும் அண்ட் பவர் தெஃப்ட்டும் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ட்ராக் பண்ண. ஸோ ஜீனஸ் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வெறும் மீட்டர்ஸ் கொடுக்கறது கிடையாது, என்டையர் ப்ராஜெக்ட் பார்த்துக்கிறாங்க. மீட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஃபினான்ஸ் பண்ணுறது, இன்டெகிரேட் பண்ணுறது, டிஸ்காமோட பில்லிங் சிஸ்டம்ஸ் கூட எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறுவனம் வந்து 62% விற்பனை CAGRம் 80% லாபத்தினுடைய ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமும் கடந்த 4 வருடமாக கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அண்ட் ஸ்கேல் பெனிஃபிட்ஸ்னால. பட் FY26ல எபிட்டா மார்ஜின் டிக்ளைன் ஆயிருக்கு அண்ட் ஸ்டாக்னண்ட்டாக 19.2%ல இருந்திருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அரௌண்ட் 18% அப்படின்னு FY27ல வந்து கைட் பண்ணியிருக்காங்க. பிரைமரி ரீசன் என்னன்னா ஹையர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் ப்ரெஷரும், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் இதெல்லாம் ஜாஸ்தியானதுனால தான். இன் அடிஷன் இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பாக்ட் பண்ணிக்கு. கம்பெனி வந்து 63% இயர்-ஆன்-இயர் ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. Q4 FY26ல மார்ஜின் க்ரோத் ரிலேட்டிவாக வீக்காக தான் இருந்திருக்கு. பேலன்ஸ் ஷீட்டில் டெட் டு எக்விட்டி ரேஷியோ ரைஸ் ஆயிருக்கு அபோவ் 1x.
ஏன்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் ஜாஸ்தியாக்கிறதுனால. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் இன்ட்ரெஸ்ட் பேர்டன் இருந்தும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து மச் ஃபாஸ்டர் பேஸில் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை விட வளர்ந்ததுனால தான். நம்ம முன்னாடி பார்க்க மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, FY 27 ரெவென்யூ வந்து 6,000 to 6,500 crores இருக்கும். ஸோ க்ரோத் ரஃப்லி 30% அதிகமாக இருக்கும் FY 26 கூட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. வேல்யூவேஷனும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்டாக் வந்து கரண்ட்டாக 15.4x ட்ரெயிலிங் பிஇயில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் 30% ப்ளஸ் ரெவன்யூ க்ரோத் FY 27 கொடுத்தாங்க. மார்ஜின் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா ஃபார்வர்ட் பிஇ வந்து கம்ப்ரெஸ் ஆகும் 11 to 12x ரேஞ்சில். இந்த க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறக்கு கம்பெனியோட மேசிவ் ஆர்டர் புக் வந்து 25,000 crores. இது அப்ராக்சிமேட்டாக 5x இருக்குது அதனுடைய FY 26 ரெவன்யூ பார்த்தோன்னா. பட் இந்த நிறுவனத்துக்கும் சில ரிஸ்க் இருக்குது. கடந்த 3 வருடமாக நிறுவனத்துடைய ஜென்ரேட்டட் கியூமுலேட்டிவ் பேட் வந்து 1,000 crores. பட் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக இருந்திருக்கு. ப்ரைமரியாக ஹையர் ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி பில்டப் ஆனதுனால தான். பாசிட்டிவ் சைடில் பார்த்தோன்னா இன்வென்ட்ரி டேஸ் அப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்கேல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் பில்லிங் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆனதுனால தான். ஈவன் ஸோ கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்காக இருக்கும் நம்ம முன்னாடி போக போக மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஓவராலாக இந்த நிறுவனம் வந்து மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணிட்டு இருக்கு ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்ஸில். பட் ஒரு நிறுவனத்துடைய கதையுமே வந்து க்ரோத்துக்கோ அகெயின்ஸ்டாக நம்ம பார்க்கணும். இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்ஜின் பார்க்கணும், கேஷ் ஃப்ளோ, பேலன்ஸ் ஷீட், ஸ்ட்ரென்த், எக்ஸிக்யூஷன் என்ன இருக்குது, மார்க்கெட் ரிஸ்க் என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முதலீடு முடிவுகளை எடுக்கணும். உங்களோட வியூ படி இந்த 5 நிறுவனங்களில் எதுக்கு வந்து சஸ்டைனபிளாக மார்க்கெட் ஷேர் கெயின் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.